வினோத் சார் வந்து ரொம்ப சீப்பா தூங்குறப்ப தூக்கத்தை கெடுக்கிறார் சார். இது ரொம்ப ஒரு பேட் மேனரிசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3வது ப்ரோமோவும் விட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கான ப்ரோமோ. பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். என்னன்னா, இந்த வினோத் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறார் சார். என்ன நைட்டு தூங்க விட மாட்டாரு. என்ன நைட்டு எழுப்பிட்டு என்ன ரொம்ப தொல்லை பண்றாரு சார். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பேட் மேனரிசம் சார். நான் எவ்வளவோ பொறுத்து போயின்னு இருக்கேன் சார். ஆனாலும் என்கிட்ட வந்து தொல்லை கொடுத்துனே இருக்கிறார் சார். என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்ட்டு அடிக்கடி என்ன வச்சு இப்படியே பண்ணிட்டு இருக்காரு சார். சார் இது என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு பயங்கரமா கம்ப்ளைண்ட் வச்சுக்கிறாரு வினோத் பேர்ல. வினோத்தும் அப்படியே தலையில கை வைக்கிறாரு, கீழே குனிறாரு, அப்படியே நக்கலா சிரிக்கிறாரு. திவாகர் பாத்தீங்கன்னா இதை பயங்கர சீரியஸா தான் எடுத்து சொல்றாரு. எல்லா கண்டஸ்டன்ட்டும் திவாகர் சொல்லும் போது பயங்கரமா சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவாகர் சீரியஸா சொல்லக்குள்ள இது ஒரு சீரியஸான விஷயம்னு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல சார். டெய்லி நைட்டு தூங்குறப்ப என்னை எழுப்பி விட்டு மிட் நைட்ல என் தூக்கத்தை கெடுக்கிறார் சார். ரொம்ப சீப்பா இருக்கு சார் அவருடைய மேனரிசம். அதாவது நான் ஃபேமஸ்ன்னு என்னை வச்சு அவர் ஃபேமஸ் ஆகணும்னு ஒரு பர்பஸ்ஃபுல்லா வம்பிழுக்கிறார் சார் அப்படின்னு சொல்றாரு. வினோத் பாத்தீங்கன்னா வாண்டடாவே தான் வம்பிழுக்கிறாரு, நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்ல, அவர் பாடி ஷேமிங் பண்றது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எல்லை மீறி போகுது. வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதாவது பேசினருக்குள்ளேயே வினோத் வந்து கிட்ட போய் அடிக்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேரா போய் பேசுறாரு. இது பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறு தான். என்னதான் ஒரு ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒருத்தரை ரொம்ப டார்ச்சர் பண்றதுன்றது ரொம்ப கீழ்த்தனமா தான் இருக்கு. மக்களும் வினோத் பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்ற விதமா வாட்டர்மெலன் ஸ்டார் கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள பயங்கரமா கை தட்டுறாங்க. சோ திவாகர் சொல்றதும் சரின்னு ஏத்துக்க முடியாது, ஆனா வினோத் பண்றதும் தப்புன்னு சொல்ல முடியாது. இது என்ன தவறு பண்றாங்கன்னா, ஃபன் பண்றன்ற பேர்ல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. வினோத் அவர்கள் ஃபன் பண்றன்ற பேர்ல ஓவரா போகக்குள்ளேயே நம்ம வாட்டர்மெலன் திவாகர் அவரை கூப்பிட்டு இது சரியில்லை, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க, இதோட நிறுத்திங்க, இது உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி இது விபரீதமா மாறிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாருன்னா வினோத் திருப்பி இந்த தப்பை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு எதிர்மாறா அந்த திவாகர் என்ன பண்றாருன்னா, அவர் கூட வாய் அடிச்சுக்கின்னு வம்பு இழுத்துக்குன்னு அவரை கோவப்படுத்துற மாதிரி பல சொற்களை இவர் வந்து வெளியிடுறாரு. அது மட்டும் இல்ல, கூட பேசிக்கின்னு இவரும் வந்து எக்ஸ்ட்ரீமா வார்த்தையை விடுறதும் 2 பேரும் மாறி திட்டிக்கிறதுமா இருக்கிறாங்க. சோ இவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஒருத்தவங்க இப்படி பண்றாங்க, ஒருத்தவங்க பிடிக்கலனா விலகி போகாம அவரை வந்து கீழ்த்தனமா வந்து பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, வளர்ந்த விதத்தை பத்தி பேசுறது, இப்படி பேசக்குள்ள வாய் சண்டை முத்தி அவரை இன்னும் டார்ச்சர் கொடுக்கணும்னு தான் தோணும். அதே தான் நம்ம வினோத்தும் ஃபாலோ பண்றாரு. ஸோ இனிமேல் திவாகர் வந்து வினோத் பேசக்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து விடாம அவர்கிட்ட எடுத்து சொல்லி, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு கரெக்டா சொல்லிட்டா கண்டிப்பா வினோத் இந்த மாதிரி வந்து பேச மாட்டாரு. ஆனா நம்ம வாட்டர்மெலன் சார் திவாகர் என்னன்னா, அங்கேயும் பேசிட்டு அங்கேயும் திட்டிட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி விஜேஎஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. விஜேஎஸ் பாத்தீங்கன்னா திவாகருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. திவாகர் ஏதோ ஜாலியா இருக்காரு, இல்ல ஃபன்னா இருக்காரு, அவர் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எந்த சூழலும் சரியில்லை, இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. இதை கேட்டதுமே எல்லா கண்டஸ்டன்ட்டும் கை தட்டுறாங்க. வினோத் மூஞ்சி அப்படியே செத்து போச்சு, தான் பண்ணது தவறுன்ற மாதிரி அப்படியே ஃபீல் பண்றாரு. இனிமேலாவது வாட்டர்மெலன் ஸ்டார் பக்கம் போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அளவுதான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரி வினோத் இனிமேல் வாட்டர்மெலன் ஸ்டார் பக்கமே திரும்ப மாட்டாருன்னு நான் எதிர்பார்க்கிறோம். கானா வினோத் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே இமிட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கலையரசனை கூட வந்து அவரை போல நடிச்சு காட்டுப்பாரு. இதெல்லாம் பெரிய தவறு. ஒருத்தரை உருவ கேலி பண்றதுன்ற விஷயம் வந்து மற்றவங்க மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த வகையில பாத்தீங்கன்னா வினோத் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அதிகமாவே இதை செய்திருக்காரு. இனியாவது வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். திவாகர் பொறுத்த வரைக்கும் ஏதோ கோமாளித்தனமா ஏதோ கேமரா கிட்ட போய் எதையாவது செய்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அந்த வினோத் பாத்தீங்கன்னா வாண்டடா போய் அவரை டிஸ்டர்ப் பண்றது வந்து அதிகமாவே போன வாரம் நடந்திருக்கு. இது வந்து 24x7 வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வினோத் வேணும்னே இப்படி வந்து பண்றாரு அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருந்துச்சு. அது இன்னையோட தீர்ந்துடும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம். சோ மக்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாட்டர்மெலன் திவாகர் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது சரியா தவறான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே லைக்கை தட்டி விட்டு கொஞ்சம் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.